பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்கும் நடத்தும் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் ஜெபம். நாள் 23. இந்த நாளுக்குரிய தலைப்பு பிரசங்கி 3:11. தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியா செய்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். 1 பேதுரு 5:6 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கையிலே அடங்கி இருங்கள் என்று இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யோபு பாருங்க, யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை சொல்லி இருக்கிறார். இன்னுமாய் பாருங்கள், ஆதியாகமம் 41:38 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் ஆரம்ப நாட்களிலே சொப்பனத்தை கண்டு சகோதரர்களை குறித்து சில காரியங்களை சொன்னான். இவ்விதமாய் இவர்கள் எல்லாரும் என்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அரிக்கட்டுகள் எல்லாம் நிமிர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுகிறான். இன்னொரு விஷயம், நட்சத்திரங்கள் அவனை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறதை சொல்லுகிறான். இப்படி காலங்கள் கடந்தது. அவங்க சகோதரர்கள் செய்த எல்லா அக்கிரம செயல்களையும் தகப்பனிடத்துல சொல்லி கொண்டு வரோம். இப்படியா இருக்கும்போது எங்கள் சகோதரர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட அந்த போராட்டத்திலும் அந்த குழியில போட்ட அந்த சூழ்நிலையும் பார்வோனிடத்துல அந்த ஜனங்களிடத்துல விற்ற போதிலும் அவன் அவிதமாய் அந்த பொறுமையோடு கூட அந்த பாடுகளை சகித்து கொண்டிருந்தான். பார்வோன் வீட்டில போயும் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த இடத்திலும் அந்த சோதனையில தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கான். இப்படியே காலங்கள் கடந்து போக போக கர்த்தரை விட்டு அவன் விலகாதபடிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிற நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துல பாடுகளை சகிக்கிறதை பார்க்கிறோம். காலம் வந்தது, நேரம் வந்தது, சமயம் வாய்த்தது. அந்த இடத்துல அந்த வேதம் இவ்விதமா இந்த தலைப்புல சொல்லப்பட்டது, தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில அவன் உண்மையா இருந்ததுனால பார்வோனே என்ன பண்றான், அந்த இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்ற மனுஷன் வேறொரு உண்டோ என்று தேவனுடைய ஆவி யோசேப்புக்குள்ள இருந்ததை அந்த பார்வோன் ராஜா காண்கிறான். இவ்விதமாய் அவன் கண்ட சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லி அந்த தேசத்துக்கு வரப்போகிற எல்லா அழிவினின்றும் அந்த பஞ்சத்தில் இன்று அந்த ஜனங்களை தப்பிவிக்கும்படி விசேஷித்த தேவ ஆவியை பெற்ற இந்த யோசேப்பை போல வேறு ஒருவரும் அங்கு காணப்படவில்லை. ஏற்ற காலத்திலே எல்லாம் நேர்த்தியாய் நடந்த நிமித்தம் யோசேப்பை அந்த பார்வோன் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:42 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி இப்படியாக அதிகாரியாக்கி முத்திரை மோதத்தை கொடுத்து அவனை தேசத்துல ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல உயர்த்தி வைக்கிறதை பார்க்கிறோம். ஆமாம், தேவனுடைய கரத்துல நாம் அடங்கி இருக்கும் போது அவர் அதனதின் காலத்துல சகலத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து விடாதபடிக்கு தேவன் அதனதின் காலத்துல நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளின் காரியங்கள், வீட்டின் காரியங்கள், இப்படி தொழிலின் காரியங்கள் எல்லாவற்றையும் சகலத்தையும் அதனதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அதனதின் காலத்துல இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நீர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தீர். இந்த வருடம் முழுக்க கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, சகல காரியங்களிலும் வெற்றியை சிறக்க உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.